அழுக சத்தம் கேட்ட பக்கம் வடக்கு திசை நோக்கி தலையை தூக்கி கருப்பை பாக்குறான். அழகர் மலை வனத்துக்குள்ள நூபரகங்க காவக்காரி வனராக்காயி கண்ணீர் வடிக்கிறத பாக்குறான். வைகை ஆத்துல வச்ச கால் எடுத்து அழகர் மலை மேல வச்சு வனராக்காயி கண்ணீர் துடைக்க போறான். அழகர் அண்ணனை மந்திர போதி கட்டி போட்டு அவன் அருளை கடத்தி போக 18 பேரு சுத்தி திரியறதா அவ சொன்னதும் அழகர் மலை விட்டு கீழே இறங்கி கள்ளழகர் கருவறைக்குள்ள புந்த கருப்பேன் கண்ணுல மைபூசி தெரிஞ்ச களவாணி பயலை எல்லாம் பிடிச்சு அடிச்சு உயிரை எடுத்து 18 பேரையும் அடுக்கி புதைச்சு 18 படியாக்குறான். அதை பார்த்த அழகர் மிரண்டு அழகர் மலை காவலுக்கு கருப்பனை நிக்க சொல்லி கள்ளழகனை கேட்கிறான். அதுக்கு கருப்பேன், நான் சாபம் ஒண்ணு வாங்கி இருக்கேன், அந்த இடத்தை தேடி நான் போறேன், உன் களரி நாளில் வந்து நிற்பேன், என் காவல் தேவை உனக்கு இருந்தா ஒத்த குரல் கொடுத்தா போதும், காத்தா மாறி ஓடி வந்து கள்ளழகா உனக்கு காவல் நிப்பேன்னு சொல்லி அங்கிருந்து கால தூக்கி வைகையில வச்சு மறுபடியும் பெட்டிக்குள்ள போறான். கருப்பன் பெட்டிக்குள்ள வந்து சேர்ந்த பின்னாடி நீராளி மண்டபம் முன்ன தரதட்டி நின்ன கருப்பன் பெட்டி இப்ப தண்ணியோட சேர்ந்து போகுது. மீனாட்சி பட்டணம் தாண்டி போகுது. திருப்புவனம் ஊரை தாண்டி லாடனேந்தல் பக்கம் வந்து வைகையாத்தை விட்டு பிரிஞ்சு மார்நாட்டு கல்லுப்பால வழிய ஓட தண்ணி ஓடு வழிய கருப்பம் பெட்டி மாறி ஓடுது. மார்நாட்டு கம்மாபுரா வந்த தண்ணி நிறையுது. கம்மாக்கரை தளவு வரைக்கும் தண்ணி நின்று தழும்புது. கம்மாக்குள்ள பூந்த கருப்பம் பெட்டி கழுங்குக்குள்ள மாட்டுது. இப்ப தண்ணி கரையை உடைச்சுக்கிட்டு ஊரை அழிக்கிறதுக்கு முன்னாடி தண்ணியை திறந்து விட்டு கம்மாய காப்பாத்தணும். அதுக்கு கழுங்க திறக்கணும். ஆனா திறக்க முடியல. ஊரு சனமே கம்மாக்கரையில கூடிருச்சு. ஆளாளுக்கு ஏதோ பண்ணி பாக்குறாங்க. கழுங்க திறக்க முடியல. கழுங்குக்குள்ள மாட்டி இருக்க அந்த ஒன்னை எடுக்க முடியல. சனத்தோட சனமா மார்நாட்டு பக்கத்துல இருக்க கச்சானத்த சனமும் கூடுது. அதுல புருஷனை இழந்த கருப்பாயி புள்ளைய கூட்டிக்கிட்டு வேடிக்கை பார்க்க வந்து நிக்கிறா. ஊருக்கார இளந்தாரி ஊரம் தண்ணிக்குள்ள குதிச்சு பாக்குறா. ஒண்ணுமே நடக்கல. அப்ப வேடிக்கை பார்த்துக்கிட்டு நின்ன கருப்பாயி உடம்பு சிலுத்து சாமி ஆடி கம்மாய்க்குள்ள குதிக்கிறா. குதிச்ச வேகத்துல கழுங்குக்குள்ள மாட்டியிருந்த கருப்பன் பெட்டியை தூக்கி கொண்டு வந்து கரை மேல வைக்கிறா. இதத்தான் அந்த 2வது சொலவடையில கச்சானத்தம் பல்லமக கண்டெடுத்த சொத்துன்னு சொல்றாங்க. இப்ப கருப்பன் பெட்டி கரை வந்து சேர்ந்தாச்சு. கழுங்க திறந்து விட்டு கம்மாய காப்பாத்தியாச்சு. பெட்டியை விட்டு வெளியே வந்த கருப்பனுக்கு அந்த பார்ப்பன பூசாரி கொடுத்த சாபப்படி அவன் சபதம் நிறைவேற்ற கீழ்குடி கிடைச்சாச்சு. கம்மா கரையை விட்டு ஆலமரத்து புத்து பக்கம் கருப்பன் கண்ணு போகுது. கண்ணு போன புத்து பக்கம் கம்மா கரையை விட்டு கருப்பன் காலு அங்க போகுது. பொண்டுக மலையாளம் விட்டு வந்த மலையாளத்து கருப்பை மார்நாட்டு கம்மாக்கரை ஆலமரத்து புத்துக்குள்ள மார்நாட்டு பேய் கருப்பனா தங்கி போறான். கருப்பாயி பெத்த பிள்ளை குட்டைய மேல கருப்பை இறங்கி வரான். கருப்பை அருள் இறங்கி கருப்பாயி கம்மாய்க்குள்ள குதிச்சு கழுங்குக்குள்ள மாட்டி இருக்க கருப்பன் பெட்டியை எடுக்கும் போது கருப்பாயி பையன் கட்டையனுக்கு வயசு 10 இருக்கும். கருப்பாய்க்கு அடுத்தபடியா கருப்பன் அருள் இறங்கினது கட்டையனுக்கு தான். கட்டையன் தான் மார்நாடு கருப்பசாமி கோவிலோட முதல் பூசாரி, கோடாங்கி எல்லாமே. கட்டையன் கோடாங்கி காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் இங்க ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன நடக்குதுன்னா, ஒவ்வொரு கோடாங்கியோட மறைவுக்கு அப்புறம் அடுத்த கோடாங்கியை தேர்ந்தெடுக்க மச்ச வச்சு கண்டுபிடிக்கிற முறையை கடைபிடிக்கிறாங்க. இதுல மச்ச வச்சு கண்டுபிடிக்கிறது என்னன்னா, கருப்பனோட அலங்கார பொருளான கருங்கச்ச, சல்லடம், வல்லக்கத்தி, வெட்டருவா, கால் சலங்க, பைசாங்கு, பொன்சாட்டா, ஆணிச்செருப்பு, இதுல ஏதாவது 2-3 மறைச்சு வைக்கிறாங்க. அப்படி மறைச்சு வைக்கிற பொருளை கருப்பை உண்மையாவே யாரு மேல இறங்குதோ அவர்னால மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியுது. அவரைத்தான் அடுத்த கோடாங்கியா கருப்பனே தேர்ந்தெடுத்ததா ஏத்துக்கிறாங்க. அப்படி கருப்பை அருள் இறங்கி கருப்பை பொருளை சரியா எடுத்த எல்லாருமே ஆண் வழி வாரிசு கிடையாது, பெண் வழி வாரிசுகள் தான். இதுக்கு காரணம் கழுங்குக்குள்ள மாட்டி இருந்த கருப்பன் பெட்டிய பொண்ணு தொட்டெடுத்ததால கூட இருக்கலாம்னு சொல்றாங்க. இந்த கோவில்ல இருக்க இன்னொரு முக்கியமான விஷயம், கருப்பனுக்கு கருவறைக்குள்ள உருவ சிலை கிடையாது. அவர் எந்த புத்து மண்ணுக்குள்ள குடி நின்னாரோ அந்த புத்து மண்ணத்தான் சந்தனம் பூசி மாலை போட்டு இப்ப வரைக்கும் வழிபட்டு வர்றாங்க. மார்நாடு கருப்பசாமி கோவிலோட ராஜகோபுரத்துல வெட்டருவாலோட இருக்கிற சிலை கூட கருப்பன் சிலை கிடையாது, கட்டையன் கோடாங்கி சிலைன்னு சொல்றாங்க. இங்க கருவறையில இருந்து ராஜகோபுரத்துல இருக்க சுதை சிற்பம் வரைக்கும் கருப்பனுக்கு எங்கேயுமே உருவ சிலை கிடையாது. உருவமே இல்லாத இந்த மாய கருப்பனுக்கு படையல்ல சைவ அசைவ பேதம் இல்ல. இவன் கோவில்ல இவனை தவிர சேனை தெய்வங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்ல. மனசுல உள்ள ஆசையெல்லாம் நிறைவேறதா இருக்கட்டும், வாழ்க்கையில நல்லது மட்டுமே நடக்கணும்னு வேண்டுதல் வைக்கிறதா இருக்கட்டும், அது நடக்கும் நடக்காதுன்னு ஒத்த வார்த்தையில குறி சொல்லி முடிச்சிடறாங்க கருப்பை. ஆடுகடா வெட்டுறோம், கோட்டை கட்டி கொடுக்கறோம்னு வேண்டுதல் என்னென்னவோ நாம வச்சாலும் கருப்பை ஆசைப்பட்டு கேட்கறது அந்த ஒத்த மாலை மட்டும்தான். மாசி மாசம் சிவன் ராத்திரி அன்னைக்கு ஊரு கூடி முடிவு பண்ணி பங்குனி மாசம் பௌர்ணமி நாள் அன்னைக்கு தான் கருப்பனுக்கு திருவிழா நடக்குது. அன்னைக்கு தான் ஆசைப்பட்டு அவன் கேட்ட மாலைய வேண்டுதலை நிறைவேற்ற சனங்க எடுத்து வந்து காத்துக்கிட்டு நிக்கும். ராமநாதபுரம் சமஸ்தான மாலை வந்து விழுந்த அடுத்த நிமிஷமே களத்து கம்ப முழுக்க மாலையால நிறைஞ்சு கிடக்கும். அப்படி மாலை வந்து விழுகும் போதெல்லாம் கருப்பன் போட்ட சபதத்துல ஜெயிச்சுக்கிட்டே இருக்கான். உன்னை விட கீழ்குடி என்ன தொட்டெடுத்து பூஜை கட்டி வந்தாலும் கோடி மாலை வாங்கி அங்க கொடி கட்டி நான் இருப்பேன்னு அன்னைக்கு கருப்பன் போட்ட சபதப்படி இன்னைக்கு வரைக்கும் மார்நாட்டு மண்ணில் கருப்பன் கொடி கட்டி நிக்கிறான். அது மாதிரி கருப்பன் கோவில்ல திருவிழா நடக்கிற நேரத்துல மார்நாடு, ஆவாரங்காடு, கச்சானத்தம், அதுக்கு பக்கத்துல உள்ள ஊர் மக்கள் எல்லாமே வேற்றுமை எதுவுமே பார்க்காம
ஒன்னா நின்னு கருப்பனை கொண்டு செலுத்துறாங்க. அந்த விஷயத்துல மத்த ஊருக்கெல்லாம் முன் உதாரணமாவே இருக்காங்க. இந்த பதிவை கடைசி வரைக்கும் பார்த்த அத்தனை நண்பர்களுக்கும் நன்றி. இந்த பதிவை பார்க்கறதோட மட்டும் இல்லாம இந்த பதிவுக்கான உங்க தாழ்மையான கருத்துக்களையும் தெரியப்படுத்துங்க. ஏன்னா அதுதான் எங்களை இன்னும் மேம்படுத்தும், மெருகேற்றும். நன்றி, வணக்கம்.